ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் குன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி முட்டை கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. 6 முட்டை, வெங்காயம், தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்குறேங்க. மிளகாய், பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டுங்க. வானொலி சூடானோன்னே ஆயில் விட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, மிளகுத்தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் அரை ஸ்பூனுங்க, மிளகாத்தூள் அரை ஸ்பூனுங்க. மிளகாய், மல்லி, மிளகு, குருமிளகு தூள் அதை அரை ஸ்பூனுங்க. எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிட்டுங்க. சால்ட்டு லைட்டாக போட்டுட்டு நல்லா இதை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அப்படியே வணங்கிடுங்க. அப்புறம் 6 முட்டையை பாயில் பண்ணி இதில் லைட்டாக நம்ம மேலாப்படி பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறோங்க. கத்தியால் கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வணக்கி விட்ருங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்டு நல்லா வணக்கி விட்ருங்க. முட்டை கலவை சால்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் போடணும், அதிகமாக போடக்கூடாதுங்க. நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இப்படி நல்லா வணக்கி விட்ருங்க. வணக்கணும் வரும். ஒரு வானொலி வச்சு ஆயில் விட்டுங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள், குருமிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விட்டுறணுங்க. ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலேயே வணக்கிட்டு தக்காளி 2 தக்காளி எடுத்துங்க. பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டேங்க. 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருங்க மிக்சியில். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கி விடணுங்க. அப்படியே ஜாரில் இருக்கிறது கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு இப்போ நீங்கள் கல்லுப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா தான் குழம்புக்கு உப்பு வருங்க. அங்கே முட்டையில் மட்டும்தான் நம்ம உப்பு போட்டிருக்குறோம், இதுக்குன்னு உப்பு போடலைங்க. நல்ல ஒரு கலக்கி விட்டுங்க. அப்படியே சிம்மிலேயே வைங்க. கொஞ்சம் சிம்மிலேருந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தலைப்புலான்னு கொதிக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் கல்லுப்பு நல்லா போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாங்க. நல்லா வணங்கட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த முட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக அதுக்கு தூளுப்பு முட்டை மேலே தூவி விட்டுட்டேங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து குழம்புல ஆட் பண்ணிக்கிங்க. மிக்சியில் இருக்கிற தண்ணியை ஊற்றி விட்டுறலாங்க. கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க, அதிகமாகலாம் ஊற்றாதீங்க. மிளகு எக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பரட்டி விட்டுருங்க. நாம் ஏற்கனவே முட்டையை பாயில் பண்ணதுனால பாயில் பண்ணிவிட்டு தான் இதில் ஆட் பண்ணுங்கள். கத்தியில் லைட்டாக முட்டையை லைட்டாக மேலே அப்படி மட்டும் கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிங்க. அந்த கிரேவியோடு ஒன்றா முட்டை கலங்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கலாங்க. கொத்தமல்லி தலையை ஒரு கீத்து எடுத்துங்க, கட் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவிக்குங்க. கழுவிட்டு தான் ஆட் பண்ணுங்கள். மிளகு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது சப்பாத்தியில் முட்டை போட்டு காட்டுறேங்க. பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஒரு சப்பாத்தி எடுத்து இந்த குழி குண்டா மாதிரி இருக்கிற ஒரு குண்டாவை எடுத்துட்டுங்க. அது அந்த பவுலுக்குள்ளே சப்பாத்தி வச்சு அதில் ஒரு முட்டை ஒன்று அடித்து போட்டுருங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகா 2, ஒரு வெங்காயம், தக்காளி எல்லாம் பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. அந்த மாதிரி கட் பண்ணி இந்த முட்டையோட ஒன்றா போட்டு சால்ட் உப்பு போட்டுக்குங்க. சுற்றிலையும் ஒரு கத்திரிக்கோல் வச்சு அந்த பவுல்லேருந்து வெளியில் இருக்கிற சப்பாத்தியை அப்படியே இது பண்ணி விட்ருங்க. இல்லை நீங்கள் அந்த வெளியில் இருக்கிறத அப்படியே மூடி கூட நீங்கள் ஒரு தோசைக்கல் வச்சு போட்டுடலாம். நான் ஒரு தோசைக்கல்லில் சுற்றிலையும் கட் பண்ணிவிட்டுங்க
இந்த மாடல் ஒரு தடவை சொல்லிடுறேங்க. அடுத்த மாடல் அடுத்த தடவை பார்த்துக்கலாங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கம் திருப்பி எடுத்துக்கலாங்க. இது சப்பாத்தி பர்தா ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்கள்.